மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக காணொளி மூலமாக உங்கள் அனைவரோடும் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20 முதல் 25 வரை உள்ள இறைவாக்கியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அக்காலத்தில் பரிசேயர்கள் இறையாட்சி எப்பொழுது வரும் என்று இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் வகையில் வராது, இதோ இங்கே அதோ அங்கே என்று அவர்கள் இடத்திலே அவர் சொல்லினார். இறையாட்சி உங்கள் நடுவே இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறை ஆட்சியை பற்றி ஆண்டவர் இயேசு எடுத்து சொல்லுகின்ற பொழுது அந்த பரிசேயர்கள் முன் அவர் சொல்லுகின்ற இறை வார்த்தை உங்கள் நடுவே இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு இறை ஆட்சி எப்பொழுது மலரும் என்று கேட்கின்ற அந்த பரிசேயர்கள் இடத்துல, எப்படி அந்த காலம் வரும் என்று கேட்கின்ற அந்த மக்களிடத்தில், உங்கள் நடுவிலே இறையாட்சி இருக்கின்றது, அந்த இறையாட்சியை கொடுப்பவனும் நானே, இறையாட்சியை ஏற்படுத்தினவனும் நானே என்று ஆண்டவர் இயேசு மறைமுகமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. இறையாட்சி எங்கே இருக்கின்றது, அந்த இறையாட்சி எப்படி வரும், அந்த இறையாட்சி வருவதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று கேட்கின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பரிசேயர்களைப் போல்தான் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கோயிலுக்கு சென்றால் என்ன கிடைக்கும், கோயிலுக்கு சென்றால் என்ன வரும், அந்த கோயிலுக்கு சென்றால் என்ன நாம் பயன்பெறலாம். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை நம் உள்ளத்தை உருக்குகின்றது என்பதை நாம் உணர மாட்டுகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்பதையும் நாம் உணர்வதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இதைத்தான் அவர்களுக்கு மறைமுகமாக சொல்லுகின்றார். இறையாட்சி உங்கள் நடுவிலே இருக்கின்றது, அந்த இறையாட்சி உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்றது. அதைத்தான் சிறப்பாக அவர் குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்பி இருக்கின்ற அந்த இறைவனுடைய ஆட்சி எங்கே இருக்குது என்று நாம் வெளியிலே தேடுகின்றோம் ஒழிய, நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த இறை ஆட்சியை நாம் புரிந்து கொள்வதில்லை. அந்த இறை ஆட்சிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இறை இயேசுவினுடைய வார்த்தையை கேட்கின்றோம், இறை இயேசுவினுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்றோம், இறை இயேசுவினுடைய வழியில் நடக்கின்றோம். ஆனால் அந்த இறை ஆட்சி எங்கே இருக்கின்றது என்று நாம் தேடுகின்றோம். ஆண்டவர் இயேசு உன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த இறையாட்சியை நீ ஏன் தேட வேண்டும் என்று கேட்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அது நம்முள்ளே இருக்கின்றது. அந்த இறையாட்சி, இறைவனுடைய ஆட்சி நம்முடைய இதயத்தில் இருக்கின்றது. அந்த இதயத்தை நாம் உடைத்து உருமாற்றி புதியதொரு இதயமாக நாம் மாற்றுகின்ற பொழுது அந்த இறையாட்சி வெளிப்படுகின்றதை நாம் உணர முடியும். அதற்கு தான் திருச்சபையானது பச்சாதாபம் என்ற பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒரு பகிர்வை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது. அந்த திருவருட்சாதனம், பாவ சங்கீர்த்தனம் என்ற திருவருட்சாதனத்தை நாம் குருக்களிடத்தில் எடுத்து சென்று ஆண்டவரிடத்தில் பேசுகின்ற பொழுது நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு நம்முடைய இதயத்தை தூய்மையாக்குகின்ற பொழுது இறையாட்சி நம்முள்ளே இருக்கின்றது. அந்த இறைவனுடைய ஆட்சி நம்முடைய இதயத்தை ஆட்கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் உணர முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அடியார்களே,
ஞானம் என்பது இறை ஆட்சியை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்தில் 7ஆம் அதிகாரம் 22 முதல் 22ஆம் அதிகாரம் 8 முதல் 1 வரை உள்ள இறை வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஞானத்தை நிறைவாக பெற்றவர்களாக இருக்கின்றோமா? இறை ஆட்சியை நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோமா? இறை ஆட்சி நம்முடைய இதயத்திலே ஆட்சி செய்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக இருக்கின்றோமா? இறை ஆட்சிக்கு செவி கொடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அந்த இறை ஆட்சியின்படி நாம் செவி கொடுத்தால் நம்முடைய குடும்பங்களை இறை ஆட்சிக்கு உட்படுத்தி, நம்முடைய பிள்ளைகளை இறை ஆட்சிக்கு உட்படுத்தி நாம் அவர்களை வழிநடத்துகின்றோமா என்பதை சிந்திக்க இறைவன் இயேசு இன்று நம்மை அழைக்கின்றார். ஜெபிப்போமா? நீங்களும் நானும் தொடர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவின் இடத்திலே கேட்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நாம் உள்ளத்தில் ஏற்று, இறை ஆட்சி நம்மோடு கூட இருக்கின்றது, இறை உறவு நம்மோடு கூட இருக்கின்றது, அந்த இறைவனுடைய அன்பு நம்மோடு கூட இருக்கின்றது, இறை அமைதி நம்மோடு கூட இருக்கின்றது, இறை சமாதானம் நம்மோடு கூட இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது இறை ஆட்சி எப்பொழுதும் மலரும் என்று நாம் ஏன் கேள்வி கேட்க வேண்டும்? ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை உணர்ந்தவர்களாக, ஆண்டவர் இயேசுவினுடைய சமாதானத்தை உணர்ந்தவர்களாக, இதோ உங்கள் முன் வீற்றிருக்கின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய திருச்சிலுவையை உற்று நோக்குங்கள். அந்த இயேசுவினுடைய திருச்சிலுவையை உற்று நோக்கி, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும், இந்த இறையாட்சியை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வை எங்களுக்கு தாரும், இந்த இறையாட்சியை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு பகலும் ஆண்டவர் இயேசு நமக்கு பிச்சையாக கொடுக்கின்ற அந்த நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல குடும்பத்தை கொடுத்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல பெற்றோர்களை கொடுத்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல பிள்ளைகளை கொடுத்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல உறவுகளை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல நண்பர்களை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, முழந்தால் படியிட்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும், ஆண்டவரே ஏதோ என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே, உம்முடைய திருச்சிலுவையின் முன் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டீர, நீர் எனக்காக சிலுவையில் காரி உமிழப்பட்டீர, இயேசுவே எனக்காக சிலுவையில் அறையப்பட்டீர, இயேசுவே உம்முடைய கரங்களிலும் உம்முடைய கால்களிலும் எனக்காக சிலுவையில் ஆணிகள் அரைக்கப்பட்டன, இயேசுவே தலையில் முள்முடி சூட்டப்பட்டன, விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்டன, காரி உமிழப்பட்டீர ஆண்டவரே. எதற்காக? என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய குற்றத்திற்காக, என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் செய்கின்ற, இந்த உலக மக்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற எல்லா பாவங்களுக்காகவும் ஆண்டவரே, எல்லா குற்றங்களுக்காகவும் ஆண்டவரே, நேர் சிலுவையில் அறையப்படுகின்ற இதோ இந்த திருச்சிலுவையை உற்று நோக்குகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவர்களாக, இறை ஆட்சியை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவர்களாக, இறை ஆட்சியை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாக, ஞானத்தோடும் விவேகத்தோடும் வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லா அருளையும் ஞானத்தையும் நிறைவாக தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.